மாதிரி ஐதீகம். அதனால பிரம்மோற்சவம் நடக்குது. விசேஷமா கொடி ஏற்றிருக்கோம். அதாவது எப்படின்னா, கொடி ஏத்தன உடனே என்ன பண்ணுவோம்னா, எல்லா தேவதையும் வாங்கன்னு கூப்பிடணும். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, கல்யாணத்துக்கு போனோம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி போய் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். அந்த மாதிரி எல்லா தேவதைகள், அதாவது பாத்தீங்கன்னா அஷ்ட நதிகள், மலைகள், யானைகள், அதே போல இங்க இருக்கிற சப்த லோகம், மேல் 7 லோகம், கீழ் 7 லோகத்துல இருக்கிற தேவதைகள், அப்புறம் இவரு மகாவிஷ்ணு, பிரம்மா, ஏகாதச ருத்ரரு, மகாலட்சுமி, சரஸ்வதி, அப்புறம் பாத்தீங்கன்னா நவக்கிரகம், ஆதித்யாய நவக்கிரகம், சப்தகன்னியோட கூடிய வீரபத்ரர், விநாயகரோட கூடிய சப்தகன்னி, அதே போல பாத்தீங்கன்னா அப்சர கணம்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி கணங்கள்லாம் இருக்கும். அப்சர கணங்கள், அந்த அப்சர கணங்கள்லாம் வாங்குவோன்னு கூப்பிடுறோம். இந்த உற்சவத்தின் போது அவ இங்க இருக்கா, நம்ம கூடவே வருவா. அவெல்லாம் அந்த சமயத்துல நம்ம சுவாமிகிட்ட என்ன வேணுமோ அது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். மகோத்சவத்தை பார்க்கறது அவ்வளவு விசேஷம். அதாவது பதி, பசு, பாசம்னு சொல்லிட்டு 3 விதமா இருக்கு. பதி சுவாமி சிவன், அவரை எப்படி போய் நம்ம அடையிறதுங்கிறது பாசம். பாசம்ங்கிறது இந்த கயிறு மேல இருக்கிற துவஜ படங்கிறது பதி. அந்த பதியை அடைக்கிறதுக்கு இந்த பாச கயிறால் நம்ம ஏறோம். பதி, பசு, பதி, பாசம். பசு அடைகிறதுக்கு இந்த பதி மூலியமாக பாச கயிறால் நம்ம மேலே ஏறோங்கிறதுனால தான் இந்த துவஜாரோகணங்கிறது விசேஷமா நடக்குது. அதனால எல்லாருமே இங்க சொந்தமே. இப்ப அஷ்ட பலி கொடுத்தா, இந்த பலி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற 8 தேவர்களுக்கும் பிரீத்தி ஆகிறதுனால இந்த 8 பலியை நம்ம இங்க சமர்ப்பிக்கிறோம். அடுத்ததாக தூபதீப நிவேத்தியம் நடக்கும். சுவாமி பாருங்க.